ஹாய். லாஸ்ட் வீக் வந்து திருச்செந்தூர் போயிருந்தோம் இல்லையா? அப்போ வந்து அங்கேருந்து நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை ஓப்பன் பண்ணவே இல்லை இப்போ வரைக்கும். சரி, இன்னைக்கு நேற்று முந்தா நாள் வந்து செவ்வாய்க்கிழமை வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த வேல், அப்புறம் இந்த சேவல் கொடி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படின்னா வெட்டி வேரில் உள்ள பண்ணி, அப்புறம் வெளியில் வந்து ஜருகை வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது 100 ருபீஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் இது வந்து வீட்டில் வந்து தொங்க போடுற மாதிரி பெல்லு வந்து மைல்டாக சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். வீட்டில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதுவும் வாங்கிட்டு வந்தேன். இதுவும் 100 ருபீஸ். அப்புறம் இது வந்து தோரணம் ரொம்ப நாளாக வாங்கணும். மீஷோவில் வந்து ஹார்ட் கொடுத்து வச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனால் வாங்கவே இல்லை. இது வந்து கோயில் பக்கத்தில் வந்து 700 கிட்ட வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து அவுட் சைடில் கொஞ்சம் தள்ளி வந்து வாங்கியிருந்தோம். 400 தான் இது. அதனால் இது ஒன்று வாங்கிட்டு, அப்புறம் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், இது வந்து முருகர், திருச்செந்தூர் முருகர் 2வது தடவை அது நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பித்தளையில வந்து வள்ளி தெய்வானையோட சேர்த்து அக்கா ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அப்புறம் அதிலலாம் 1500, 2000, அப்புறம் அமேசான்லாம் 3000 வரைக்கும் போட்டிருந்துச்சு. ஆனால் கோவில் பக்கத்தில் வந்து 900க்கு இதை கொடுத்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஃபினிஷிங் சூப்பராக கோல்டு கலரில் சூப்பராக இருந்தார். அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன் அவரை. நீங்கள் எப்போவுமே கோயில் பக்கத்தில் வாங்குறத விட கொஞ்சம் தள்ளி போய் ரோட் சைடில் வாங்கினீங்கன்னா விலை வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. கையோட வந்து தோரணத்தையும் மாட்டிட்டு, அன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால அவருக்கு அலங்காரம் பண்ணி சூப்பராக பண்ணியாச்சு பூஜை. முருகர் வந்து பிள்ளையார் கோயிலுக்கு பேக் சைடில் வந்து ஒரு ரோடு வந்து மெயின் ரோடுக்கு போகும். அந்த சைடில் வந்து வாங்கியிருந்தேன். வேணா நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.